Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. அதாவது ரியல் கேரக்டர் டாம் அண்ட் ஜெரி பார்ப்போம்னா அதில் என்னென்னா 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்க டாம் அண்ட் ஜெரியும். பட் அந்த ஃப்ரேமில் ஜெரி இல்லாமல் டாம் இருக்க மாட்டாங்க, டாம் இல்லாமல் ஜெரி இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி எங்களை நாங்கள் லவ் பண்ண டைமில் வந்து நான் இவங்களை லவ் பண்ணுறேன் சில பேருக்கு தெரியணும், சில பேர் எல்லாருக்குமே நிறைய பண்ணியிருக்கோம். சாப்பிடாம லவ் பண்ண என்னன்னா நான் ஒரு யூடியூப் சேனல் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் அங்கேயும் ஒர்க் பண்ணிட்டு இந்த இடத்துக்கும் வந்துட்டு இவங்க வந்து அப்போ காலேஜ் போயிட்டு இருந்தாங்களா. இந்த ரெண்டுமே என்னால் ஒர்க் போய் ஸ்ட்ரகிள் பண்ண முடியல, நான் ஸ்ட்ரகிள் பண்ண முடியல. ஸோ நான் இவங்க காலேஜுக்கு போவேன், சரி நான் ஒர்க் பண்ணுவோம். மதியான டைமில் தான் நான் வீட்டுக்கு சாப்பிட டைம் வரும். அந்த டைமில் சாப்பிடாம கூட வந்து வா ஜெரி வீடியோ பண்ணவும் போவோம்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து இவங்களும் சாப்பிட மாட்டாங்க. காலேஜ் முடிச்சுட்டு உடனே வந்தோடனே வீடியோ பண்ணி ஒரு வீடியோமாக எடிட் பண்ணிட்டு எடுத்து சாயந்தரம் எடிட் பண்ணி உடனே அப்லோட் பண்ணுவோம். இவ்வளோ ஸ்ட்ரகிள் தாண்டி தான் வந்திருக்கும். நிறைய நாள் சாப்பிடாம இருந்திருக்கோம், தண்ணி குடிக்க கூட காசு இருக்காது எங்கிட்ட, 10 ரூபா கூட இருக்காது. நாங்கள் அப்போது ஸ்டார்ட் பண்ண டைமில் இப்போது கடவுள் புண்ணியத்தில் நல்லாயிருக்கும், சப்ஸ்கிரைபர் புண்ணியத்தில். இவங்க வந்து நான் கேட்பேன் அவங்ககிட்ட போயிட்டு, என்ன ஒரு கண்டென்ட் சொல்லுப்பா பண்ணுவோம் இப்போ அவங்ககிட்ட. அப்போ சொல்ல மாட்டாங்க, ஆர்வமாக சொல்லுவாங்க கண்டென்ட் இப்படி பண்ணலாம்ப்பா அப்படி பண்ணலாம்ப்பா, இல்லைன்னா போகுமாப்பா ஆனால் விட்டுரு போனால் அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க ஒன்று டப்புன்ட்டு. நான் ஒரு கண்டென்ட் சொல்லுவேன், ஆர்வமாக சொல்லுவேன். அவங்க கேட்கும்போது நான் சொல்ல மாட்டேன், எனக்காக தோணும் போது போய் சொல்லும் போது இதெல்லாம் போவாதுப்பா, நான் இவ்வளோ யோசிச்சு சொல்லியிருக்கேன், நீ என்னென்ன இப்படி சொல்லிட்டேன்ட்டு அப்போது சொன்னேன். கடவுள் வந்து நம்மளோட ப்ரொஃபஷனலை வந்து இழந்துட்டு தான் நீ என்னை வந்து பாருன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. எல்லோரும் மாலை போட்டிருப்பாங்க, அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு தான் இருப்பாங்க. நாங்களும் அதுதான், எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா மாலை போட்டிருக்காரு, அவரே சொல்லியிருக்காரு வேலைக்காக எப்படி பண்ணணுமோ அது ஏற்ற மாதிரி பண்ணுங்கள். நாங்களும் அது மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் நாங்கள் மனசு கரிஞ்சு எந்த தப்பும் மாலை போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்ப இதுவும் பண்ணலை. கரெக்டாக போயிட்டுருக்கு, லிமிட்டாக தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு பொசிஷன் போயிட்டோன்னா நம்ம வந்து நல்லா இருக்கிறது பிடிக்காம நீ ஓவராக சீனை போடுறேன், மூஞ்சிக்கு நல்லா இல்லை, ஒருத்தவங்க அப்பீரியன்ஸ் வச்சு பேசுறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. இந்த மாதிரி நிறைய மற்றபடி எங்களுக்கு வேறு எதுவும் கேவலமான கமெண்ட் வராது. கமெண்ட்ஸ் அவ்வளோ வராது, இந்தமாரி தான் கமெண்ட்ஸ் வரும். ஆனால் உண்மையிலே பேட் கமெண்ட்ஸ் வந்து நான் தான் ரொம்ப உடஞ்சி உட்காந்துருவேன். எவ்வளோ லவ் பண்ணும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டனோ மேரேஜுக்கு அப்புறம் உங்களுக்கு சந்தோஷமாக என்ன எங்களுக்குள்ள சின்ன சின்ன இது இருக்கும் சண்டை, பட் அதெல்லாம் எங்களுக்கு பெருசாக தெரியல. ஸோ எனக்கு உங்களை பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு கேள்வி கேட்கணும் என்ன அப்படின்னு எனக்கு மனசில் இருக்குன்னா, டாம் அண்ட் ஜெரின்றது எப்படி ஆக்சுவலி ஃபார்ம் ஆச்சு? நீங்கள் உங்களுக்குள்ளே பேசி வச்சுக்கிட்டதா, இல்லை போட ஆரம்பிச்சோடனே கமெண்ட்ஸில் பார்த்து வச்சிங்களா? அதோட ஸ்டோரி என்ன? இல்லை, மோஸ்ட்லி வந்து டாம் அண்ட் ஜெரின்ற 2 பேர் வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம். சரி, நான் தான் ஃபஸ்ட் டாம் அண்ட் ஜெரி பேர் வச்சது. நான் நார்மலாக தான் வச்சேன், நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்ட்டாக, நிறைய பேர் டிஃப்ரெண்ட் பேர் வைக்கிறாங்களே, அப்படி பேர் வச்சு அடையாளத்தை உட்காரணும் அப்படின்ட்டு நான் வச்சது எங்கள் எப்படி சூட்டபிள் கரெக்டாக உட்காந்துச்சு டாம் அண்ட் ஜெரின்ட்டு. நாங்கள் வைக்கும் போதே ஐடிக்கு வச்சுட்டோம், வேறு யாரும் சொல்லியும் கமெண்ட்டில் வந்து வைக்கல, இவங்க வைக்கலான்னு சொன்னாங்க, அது அப்படியே கண்டினியூ ஆகுது. அந்த மாதிரி ஜென்ரலாகவே அதெல்லாம் பார்ப்பீங்க, அந்த மாதிரி சண்டை போட்டுட்டு அதெல்லாம் பண்ணுவீங்களா? அதாவது ரியல் கேரக்டர் டாம் அண்ட் ஜெரி பார்ப்போம்னா அதில் என்னென்னா 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்க டாம் அண்ட் ஜெரியும். பட் அந்த ஃப்ரேமில் ஜெரி இல்லாமல் டாம் இருக்க மாட்டாங்க, டாம் இல்லாமல் ஜெரி இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி எங்களை அது மீன் பண்ணுற மாதிரி எங்களோட ஐடி நேம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஜேர்னியும் இருக்கும்ல. நம்ம நம்ம வீடியோஸ் போட ஆரம்பிக்கலாம், அதில் மேபி கிளிக் ஆனால் நம்ம பார்க்கலான்றது ஒரு ஐடியா இருந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த ஒரு ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, யூடியூபர் ஆகிற ஒரு ஜேர்னி? ஃபஸ்ட்டு நாங்கள் இன்ஸ்டாகிராம் தான் ஓப்பன் பண்ணோம், யூடியூப் அந்த அளவுக்கு எங்களுக்கு தெரியல. ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ் போட ஆரம்பித்தோம், அப்புறம் யூடியூப்லேயும் நம்ம போட ட்ரை பண்ணுவோமேன்ட்டு போட்டது தான். ஒரு 2-3 வீடியோ போட்டு சொல்லிக்கிற அளவுக்கு வியூஸ் இன்ஸ்டாவில் போயிட்டு இருந்தது, யூடியூப்பில் வரலன்றனால ஸ்டாப் பண்ணி வச்சிட்டோம். ஃபியூ டேஸ் கழித்து பார்க்கும்போது அந்த 2-3 வீடியோஸ் நல்ல ரீச்சு, 1K சப்ஸ்கிரைபர். அந்த டைம் இவ்வளோ டார்கெட்டுன்னு இருக்கும் இல்லையா, 1K மேலே அடிக்கணும் அப்படின்ட்டு, அதே வந்துருச்சு. ஸோ அது ஒரு பூஸ்டப்பாக இருந்தது, மறுபடியும் பண்ணலாம், வீடியோ போட்டுகிட்டே இருக்கலான்ட்டு, அதுதான் காரணம். ஓகே, ஸோ உங்களுக்கு தோணுது எப்போ? மோஸ்ட்லி யூடியூப் சேனல் ரன் பண்ண மைண்ட் செட்டே இல்லை, இன்ஸ்டாகிராம் மட்டும் ஓப்பன் பண்ணி நம்ம ரன் பண்ணுவோம். ஏன்னா அப்போ வீட்டு ஃபேமிலி வீடியோஸ்லாம் போது தெரியாது இல்லையா, இன்ஸ்டா மட்டும் ரன் பண்ணுவோம், யூடியூப் சேனல் வேணாம் அப்படின்ட்டு இருந்தேன். இவங்க தான் வந்து ஒரு வீடியோ போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னாங்களா. எதுக்குப்பா அதெல்லாம், இது இன்ஸ்டாலே போதும், நம்ம சும்மா இவங்களுக்கு என்னென்னா வீடியோ போடும்போது பொசனியஸ் இந்த வேறு என்ன பேர போகிறான்னு சொல்லிட்டு அதாவது வீடியோ ஸ்டார்ட் பண்ண காரணமே. ஸோ அது வந்து எங்கன்னா புரியல, பொசனியஸ்
இன்ஸ்டாகிராம் ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராம் வந்து நாங்கள் ட்ரெண்ட் ஆகிறதுக்கோ ஃபேம் ஆகிறதுக்கோ மணி சம்பாதிக்கிறதுக்கோ எதுக்குமே நாங்கள் ஓப்பன் பண்ணல. நாங்கள் லவ் பண்ண டைமில் வந்து நான் இவங்களை லவ் பண்ணுறேன் சில பேருக்கு தெரியணும், சில பேர் எல்லாருக்குமே தெரியும். பப்ளிக் ஆகிறதுக்காக போட்டிங்களா? இப்போ சீக்ரெட்டா இருந்தா ஒரு பயம், சீக்ரெட்டா இருந்தா சப்போஸ் என்னை விட்டு போயிடலாம், இல்லைன்னா வேற யாருன்னா இடையில வரலாம், அதை பிரேக் பண்றதுக்காக இதை ஓப்பன் பண்ணது. அது அப்படியே ஒரு ஆக்சுவலாக இவங்க யூடியூப் சேனல் ஒரு சேனல் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்குள்ள போகும்போது அது அப்படியே ஒரு ப்ரொஃபஷனலா எங்களுக்கு மாறிடுச்சு. ஸோ அதுக்காக உருவானது அப்படியே லைஃப்ல இது பண்ணிட்டீங்க. சரி, ஓகே. அண்ட் தென் சில சமயம் வந்து நம்ம திரும்பி பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம், வந்திருப்போம். இப்போ நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 2 மில்லியன் அடிக்க போகுது அப்படின்னும் போது அந்த ஒரு ஜேர்னியில் இருக்கிற ஸ்ட்ரகிள் ஒன்று இருக்கும்ல. ஓகே, ஹாப்பி மூமெண்ட்ஸ் இருக்கும், நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணோம், அவங்க சொன்ன மாதிரி ஒரு நார்மல் விஷயத்துக்காக ஸ்டார்ட் பண்ணது. இப்போ நீங்கள் செலிபிரிட்டி யூடியூபர் ஆகிட்டீங்க. இப்போ வந்து ஆனால் வென் யூ திங்க் பேக் அந்த ஸ்ட்ரகிள் எப்படி இருக்குது, என்னெல்லாம் ஸ்ட்ரகிள் நீங்கள் ஃபேஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரகிளெல்லாம் நீங்கள் இங்கே இருக்கீங்க? நினச்சி பார்க்கல இந்த பிளேஸ்க்கு நாங்கள் வருவோன்ட்டு. ஆக்சுவலாக இதெல்லாம் எதிர்பார்த்து நாங்கள் வீடியோ போடலை. நான் சொன்ன ஒரு ரீசன் இருக்கா. செகண்ட் ரீசன் வந்து இவங்களுக்கு வந்து ஆக்டிங் மேலே ஒரு லவ் இருக்குது. ஸோ நம்ம வந்து சான்ஸ் நம்மளே உருவாக்கணும்ட்டு ஓகே நம்ம வீடியோஸ் போடுவோம், நம்ம ஃபேஸ் வெளியே காட்டுவோம். நிறைய இடத்துல வந்து இக்னோர் பண்ணினேன், எப்படி சொல்கிறது, ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க நம்ம ஒரு சான்ஸ் கேட்டு போகும்போது. ஸோ அந்த கஷ்டத்தெல்லாம் வந்து இங்கே வந்து சரி பண்ணலாம், நம்ம ஃபேஸ் வெளியே தெரியட்டும், நம்மளை தேடி வரட்டும் சான்ஸ் அப்படின்றதுக்காக ஓப்பன் பண்ணது தான். நிறைய பண்ணியிருக்கோம், சாப்பிடாம லவ் பண்ண. என்னன்னா நான் ஒரு யூடியூப் சேனல் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் அங்கேயும் ஒர்க் பண்ணிட்டு இந்த இடத்துக்கும் வந்துட்டு இவங்க வந்து அப்போ காலேஜ் போயிட்டு இருந்தாங்களா. இந்த ரெண்டுமே என்னால் ஒர்க் போய் ஸ்ட்ரகிள் பண்ண முடியல, நான் ஸ்ட்ரகிள் பண்ண முடியல. ஸோ நான் இவங்க காலேஜுக்கு போவேன், சரி நான் ஒர்க் பண்ணுவோம். மதியம் டைமில் தான் நான் வீட்டுக்கு சாப்பிட டைம் வரும். அந்த டைமில் சாப்பிடாம கூட வந்து வாஜரி வீடியோ பண்ணவும் போவோம்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து இவங்களும் சாப்பிட மாட்டாங்க. காலேஜ் முடிச்சுட்டு உடனே வந்தோடனே வீடியோ பண்ணி ஒரு வீடியோ எடிட் பண்ணிட்டு எடுத்து சாயந்தரம் எடிட் பண்ணி உடனே அப்லோட் பண்ணுவோம். இவ்வளோ ஸ்ட்ரகிள் தாண்டி தான் வந்திருக்கும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லை மோஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் எனக்காக வந்து சரி வா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வந்து. அதாவது இதில் ரெகுலராக ப்ரொஃபஷனலாக போடணும்னு நாங்கள் போட ஸ்டார்ட் பண்ணல. ஐ மீன் நான் தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னது. பட் இவங்களுக்கு அது ப்ரொஃபஷனலாக மாறும்போது நான் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுன்ட்டு நிறைய நாள் சாப்பிடாம இருந்திருக்கோம். தண்ணி குடிக்க கூட காசு இருக்காது எங்கிட்ட, 10 ரூபா கூட இருக்காது. நாங்கள் அப்போது ஸ்டார்ட் பண்ண டைமில், இப்போது கடவுள் புண்ணியத்தில் நல்லாயிருக்கும், சப்ஸ்கிரைபர் புண்ணியத்தில். பட் இருந்தாலும் அப்போ 10 ரூபா கூட இருக்காது. சாப்பிட லஞ்ச் கூட போக முடியாது. சண்டே டைம் போனோன்னா மதிய டைமில் போவோம் சாப்பிடாம, அப்படிலாம் நிறைய கஷ்டப்பட்டுருக்கோம். இப்போ அதுதான் எங்களுக்கு பலன் கிடச்சிருக்கு. டெஃபினட்டாக. அண்ட் நீங்கள் இந்த ஃபேமிலி இப்போ லவ் பண்ண அப்போ நீங்கள் போடுறப்ப ஃபேமிலிலாம் எப்படி ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா? அது எப்படி, அது என்ன? எங்கள் வீட்டில் பொறுத்தவரையும் எதுக்கு இதெல்லாம், எதுக்கு ஒரு பொம்பளை பொண்ணு வச்சு இப்படி வீடியோ பண்ணிட்டு இருக்குங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் மோஸ்ட்லி நான் உள்ள நுழைக்க நான் உங்களை வந்து வீடியோவில் கொண்டு வரணும் இதுவே இல்லை, எனக்கு டாட்டே இல்லை, நம்ம மட்டும் பண்ணுவோமே அப்படின்ட்டு. நான் தனியாக நின்று கஷ்டப்படுறதுனால நானும் உங்க கூட வரேன், நான் உனக்கு கேமரா பண்ணுறேன். அப்போ எனக்கு கேமரா மேலே மோஸ்ட்லி யார், நான் உனக்கு கேமரா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது நாங்களே ஸ்டாண்டு போட்டு பண்ணும்போது உங்களுக்கு வீடியோக்குள்ளே நுழைஞ்சி ஸோ அப்படியே 2 பேரும் மாற்றி கேமரா பண்ணிப்போம். சரி, அது ஒரு பாயிண்ட் ஆஃப் எனக்கு கச்சிச்சு. ஸோ நம்ம 2 பேர் பண்ணால் க்ரோத் ஆகுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேர் இறங்கி பண்ணோம். வீட்டில் வந்து இதெல்லாம் வேணாம், இவங்க வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். எங்கள் வீட்டிலலாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஐ மீன் எப்படி சொல்கிறது, லவ்க்கு பிரச்சனை வந்தது, அதை விட பிரச்சனை இந்த வீடியோ போட்டது. ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவேன் அவங்க பேசுறதெல்லாம். பட் இப்போ அது அப்படியே மாறிடுச்சு. எங்கள் அம்மா உட்காந்து நைட்டெல்லாம் எங்கள் வீடியோஸ் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன் இன்னைக்கு வீடியோ போடல, அந்த வீடியோவில் நீ அழகாக இருந்த, இந்த வீடியோவில் அழகாக இருந்தேன், நிறைய குட் கமெண்ட்ஸ் எங்கள் மம்மி கொடுத்துட்டே இருப்பாங்க. அது எல்லாமே மாறி இருக்கேன் ஆஃப்டர் மேரேஜ். பட் முன்னாடி என்னெல்லாம் சொல்லுவாங்க என்னை ஏன் அசிங்கப்படுத்துகிற, என் வீடியோஸ் பார்த்துட்டு நிறைய பேர் கேட்பாங்களா, கேட்குறவங்க நார்மலாக கேட்க மாட்டாங்க, சில எதிர்க்கமாக அது மாதிரி கேட்பாங்க. மோஸ்ட்லி ஸ்ட்ரீட்டு தான் வீடியோ எடுத்துகிட்டு இருப்போம். நம்ம தெருவில் எடுக்கும்போது எங்களை நிறைய பேர் பார்ப்பாங்க, நாங்கள் அதையே தெரியாமல் எடுத்துட்டு, ஏன்னா ஒருத்தர் பார்த்தா கூட ஸ்டேட்டாக போய் சொல்லிடுவாங்க, நான் அவங்க பசங்க வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு. அப்போ இவங்கிட்ட சொல்லுவேன், எங்களுக்கு கஷ்டப்படுவோம், எங்கள் அம்மா சொல்கிறாங்கடா அப்படின்ட்டு. கொஞ்சம் கஷ்டப்படு, நிறைய பேர் நம்ம இப்படி பேசணும், நாளைக்கு எப்படின்னா ஒரு இடத்துக்கு நம்ம நின்றுவோம் போயிட்டு, அன்றைக்கி யாரும் நம்ம பேச முடியாது அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் தான். சரி ஓகே நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு எனக்கு இப்போ நின்றுட்டு எல்லாருமே எங்கள் வீடியோஸ் பார்க்குறேன், நல்லா இருக்கு. ஐ மீன் தெரியாதவங்க சொல்லுவாங்க நல்லா இருக்குன்ட்டு, ரிலேட்டிவ்ஸ் யாரும் சொல்ல மாட்டாங்க. பின்னாடி இப்போ இல்லை முன்னாடி பின்னாடி பேசுவாங்க. இப்போ எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே என் வீடியோஸ் பார்க்குறாங்க. என்ன ஒன்று நடந்தால் இது வீடியோ போடுவியா அப்படின்லாம் கேட்பாங்க. நல்லா இருக்கு கேட்க. ஆனால் வந்து இப்போது ஒரு அப்போ அந்த மாதிரிலாம் பிடிக்கல அப்படின்லாம் சொன்னாங்கல்ல வீட்டில், இதெல்லாம் ஏன் பண்ணுறீங்கன்னு. அப்போ மேரேஜ்னு வர்றப்போ அதுலேயும் பிரச்சனை இருந்திருக்கும்ல? ஆக்சுவலாக மேரேஜ் பண்ணுறதுல பிரச்சனை இல்லை, பண்ணுற டைம்
லேட்டாக பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இவ்வளோ லீனியண்ட்டாக இருந்திருக்காங்க, அது ஒன்றும் பிரச்சனை. எங்களோட இது நாங்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தோம். அவ்வளோ ஸ்கூல்லேருந்து நாங்கள் லவ் பண்ணோம். அது வீட்டுக்கெலாம் தெரியும். காலேஜ் 3rd year வரைக்குமே ஒரு மாதிரியாக தான் இருந்தாங்க. ஆனால் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அந்த நாள் வரட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நாள் எப்போ வரும்னு எங்களுக்கே தெரியாமல் வந்துருச்சு. ஒத்துக்கிட்டாங்க. ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணல. உங்கள் வீட்லேயுமா? இவங்க வீட்டில் தான் செம்ம ஸ்ட்ராங்காக. கொஞ்சம் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அம்மா சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அப்பாவை கொஞ்சம் இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து என் பையனுக்கு பிடிச்ச மாரி அவன் லைஃப் இது பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு எங்கள் அப்பா கேட்டாங்க. அவங்க அம்மா வந்து எங்கள் அம்மா கிட்ட பேசினாங்க. எங்கள் அம்மா ஸ்டார்டிங் வந்து வேண்டாம் இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம்னாங்க. நாங்கள் ஸ்ட்ராங்காக இருந்ததை பார்த்து ஓகே பசங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்ட்டு பண்ணிட்டாங்க. ஓகே. ஆனால் அது பண்ணிட்டக்கப்புறம் வந்து நீங்கள் இப்போ வீடியோஸ் முன்னாடி பண்ணதுக்கும் இப்போ பண்ணதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்போ நம்மளுக்கு கம்மி டைம் தான் இருந்திருக்கும். இப்போ வந்து நம்ம எப்போ வேணா பண்ணலான்ற ஒரு இல்லையா? சரி, மோஸ்ட்லி பார்த்தா அதுக்கும் நாங்கள் லவ் பண்ணும்போது கூட வீடியோஸ் கஷ்டப்பட்டு ஆர்டர் பண்ணி நிறைய போட்டிருந்தோம். ஆனால் அந்த மேரேஜுக்கு அப்புறம் தான் வந்து ரொம்ப ஆடியன்ஸே கேட்குறாங்க, ஏன் வீடியோ போட மாட்டேறீங்க நீங்கள் தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டு. ஒரு நாள் நாங்கள் வீடியோ போடலாம் கூட கமெண்ட் வைப்பாங்க, ஏன் நேற்று நீங்கள் வீடியோ போடல, எதுக்கு வீடியோ போடலன்னா கொஞ்சம் ஃபேமிலி விஷயம் ஆயிடுச்சு, அவங்க சமைக்கணும், அதுவும் ஸ்டார்ட் பண்ணணும், எல்லாமே சேர்த்து பண்ண முடியும். ஆக்சுவலாக என்னன்னா, அதாவது சமைக்கவும் செய்யணும், வீடியோக்கும் போகணும். எனக்கு புதுசாக பண்ணுறல சமைக்கிறது. நம்ம வீடுனா எனக்குன்னா ஒரு நாள் சமைப்போம். இங்கே ரெகுலராக சமைக்கிறதுனால என்னால் இதையும் பார்த்துட்டு சமைக்கிறது மட்டும் இல்லை, எல்லாமே வீட்டில் இருக்க எல்லா வேலையுமே பார்த்துட்டு என்னால் வீடியோ எடுக்க முடியல. அது கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருந்தது. இப்போ மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே. அப்போ இந்த எடிட்டிங் வீடியோ எடுக்கிறது அதெல்லாம் யார் பண்ணுவாங்க? ஏதாவது டீம் வச்சுருக்கீங்களா? இல்லை, நாங்களே தான். கேமராவுக்கு வந்து வருவாங்க, பட் பர்மனெண்ட்டாக யாருமே இல்லை. ஓகே. ஷார்ட்ஸ்லாம் மினியாக எடுக்கணும் அப்படின்னா நீங்களே பண்ணிப்பீங்க. ஓகே. ஸோ அப்போ எடிட்டிங்லாம் பண்ணுறது ஒரு ப்ராசஸ் இருக்கும்ல. இப்போ நம்ம வேலையும் இதையும் பேலன்ஸ் பண்ணுறது அவங்க சொன்ன மாதிரி வீட்டு வேலை அவங்க பேலன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி வேலை எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? எப்படின்னா, இப்போ சப்போஸ் நான் இவங்க எடிட் பண்ணுற விஷயத்தில் நான் எடிட் பண்ணிவிடுவேன். அதேமாரி இவங்க வீட்டு வேலை கொஞ்சம் என்ன இது பண்ணுற மாதிரி நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன் போயிட்டு. ஆக்சுவலாக நான் இவங்க ஒர்க்குக்கு நான் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இவங்களும் எனக்கு வீட்டு வேலைக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ பேலன்ஸ்டாக அவங்களுக்கும் நான் 50-50 ரெண்டுத்துலேயுமே. நான் சில விஷயத்தை எடிட் பண்ணுவேன், எனக்கு தெரிஞ்ச விஷயத்த, அவருக்கு தெரிஞ்ச விஷயத்த எடிட் பண்ணுவேன். ஆனால் மேக்ஸிமம் இவர் தான் எடிட் பண்ணுவார். அப்படியா? நான் ப்ரொமோஷன்ஸ், மினி விளாக்ஸ் அந்த மாதிரி நான் எடிட் பண்ணிடுவேன். மிச்சதெல்லாம் அவர். ஸோ இப்போ வந்து என்னைக்காவது ஏதாவது ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கும் போது இந்த வீடியோ வேணாம் அப்படி சொல்லி நீங்கள் அப்போ டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி ஏதாவது ஃபைட்ஸாக நடக்குமா? இவங்க வந்து நான் கேட்பேன் அவங்ககிட்ட போயிட்டு, என்ன ஒரு கண்டென்ட் சொல்லுப்பா பண்ணுவோம் அவங்ககிட்ட. அப்போ சொல்ல மாட்டாங்க, ஆர்வமாக சொல்லுவாங்க கண்டென்ட் இப்படி பண்ணலாம்ப்பா அப்படி பண்ணலாம்ப்பா, இல்லைன்னா போகுமாப்பா ஆனால் விட்டுருப்பானா அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க ஒன்று டப்புன்ட்டு. நான் ஒரு கண்டென்ட் சொல்லுவேன், ஆர்வமாக சொல்லுவேன். அவங்க கேட்கும்போது நான் சொல்ல மாட்டேன். எனக்காக தோணும் போது போய் சொல்லும் போது இதெல்லாம் போவாதுப்பா, நான் இவ்வளோ யோசிச்சு சொல்லியிருக்கேன், நீ என்னென்ன இப்படி சொல்லிட்டேன்ட்டு அப்போது சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த கண்டென்ட் பண்ணுறோம், இவங்க சொல்கிற கண்டென்ட் என்ன பண்ணுவோம், நான் கொஞ்சம் ஆல்டர் பண்ணுவேன், இப்படி பண்ணிக்கலாம் அப்படி போடலாம் இன்ட்டு போட்டு இன்னும் கொஞ்சம் அந்த கண்டென்ட் எடுத்துருவோம். ஆனால் வந்து இந்த ஒரு வீடியோ வந்து இவ்வளோ ஹிட் ஆகும் நாங்களே நினைக்கலப்பா, ஆனால் இவ்வளோ ஹிட் ஆயிடுச்சுன்னு நினச்ச வீடியோ இது. இதுக்கு என்னன்னா, இப்போ ஒரு வீடியோவில் மாலை போட்டிருப்பேன். நான் நார்மலாக எடுத்த வீடியோ தான், சரி ஓகே பண்ணுவோமே அப்படின்ட்டு இவங்க ஐடியா கொடுத்தாங்க. அந்த கண்டென்ட்டு இவங்க காலேஜில் இருப்பாங்க, நான் மாலை போட்டுட்ருப்பேன். கவுச்சி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க டிஃபன் பாக்ஸில் இருக்கும், அதை என்ன பண்ணாங்க பார்த்துக்கு அவங்க மாலை போட்டிருக்காங்களே நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மூடி வச்சுட்டு நார்மலாக சாப்பிடாம வந்துடுவாங்க. அது அவங்களுக்கு வந்து கேரிங்காக வந்து ஜூஸ் வாங்கி கொடுப்பாங்க கேராங்கன்னு சொல்லிட்டு. அது நார்மலாக எடுத்த கண்டென்ட், ஆனால் அதுதான் நல்லா போயிருக்கு. சின்ன பசங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் அது எங்களை பார்த்தோன்னே அந்த கண்டென்ட் தான் ஞாபகம் வரும். அக்கா நீங்கள் வந்து அண்ணாக்காக கறி சாப்பிடாம இருந்தீங்களே, அந்த வீடியோ நான் பார்த்தேன். நாங்களே மறந்துருப்போம் அந்த கண்டென்ட். நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் யோசிப்போம் நம்ம கண்டென்ட்டே பண்ணியிருக்கோம்ல நம்ம அப்படின்ட்டு. அது எல்லாருமே எங்களை நினைக்க வைக்கிறது மாதிரி. கண்டிப்பாக. அண்ட் நீங்கள் இப்போ சொன்ன பிறகுதான் ஞாபகம் வருது. ஸோ நெகட்டிவ் கமெண்ட்ஸை நம்ம எடுக்கும் போது இந்த இதை சொல்லி நீங்கள் வந்து அவங்க மாலை போட்டிருக்காங்க ஆனால் வந்து இப்படி வீடியோ பண்ணுறாங்க, அடிக்கிற மாதிரி பண்ணுறாங்க, அடிக்க வர மாதிரி பண்ணுறாங்க, அப்படிலாம் நிறைய சொல்கிறாங்கல்ல, அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன ரிப்ளை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? கடவுள் வந்து நம்மளோட ப்ரொஃபஷனலை வந்து இழந்துட்டு தான் நீ என்னை வந்து பாருங்க யாரும் சொல்ல மாட்டாங்க. எல்லாரும் மாலை போட்டிருப்பாங்க, அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு தான் இருப்பாங்க. நாங்களும் அதுதான். எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா மாலை போட்டிருக்காரு, அவரே சொல்லியிருக்காரு வேலைக்காக எப்படி பண்ணணுமோ அது ஏற்ற மாதிரி பண்ணுங்க. நாங்களும் அது மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் நாங்கள் மனசு கரிஞ்சு எந்த தப்பும் மாலை போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்ப இதுவும் பண்ணலை. கரெக்டாக போயிட்டுருக்கு, லிமிட்டாக தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். பட் அதை புரிஞ்சிக்காமல் நிறைய பேர் வந்து மாலை போட்டு நீங்கள் வீடியோ பண்ணுறீங்களே, சாமி சாங் பண்ணால் கூட நீங்கள் வந்து ரீல்ஸ்க்காக மாலை போட்டிருக்கீங்களே, அதெல்லாமே எங்களை ரொம்ப இது பண்ணுச்சு. அதுக்காகவே நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம். பட் சப்போர்ட் பண்ணுறவங்களும் பண்ணாங்க. கண்டிப்பாக. அண்ட் தென் இப்போ நான் இது மட்டும் இல்லாமல் நெகட்டிவ் ரிவ்யூஸே ஜென்ரலாக நீங்கள் பார்ப்பீங்கல்ல, அதில் இதெல்லாம் வந்து ஏன் இப்படி பேசுகிறாங்க, இவ்வளோ ஹர்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி இருக்கும். நிறைய பேர்ட்டு நம்ம கேட்டிருக்கோம், யூடியூபர்ஸ் வந்திருக்காங்க கேட்டிருக்கோம்,
எல்லாருமே சொன்னது என்னன்னா ரொம்ப பர்சனல் அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி எது ரொம்ப அந்த ப்ளீஸ் ஸ்டாப் திஸ் இந்த மாதிரி நெகட்டிவ் ரிவ்யூலாம் கொடுக்காதீங்கன்னா அது எது சொல்வீங்க? அது நான் என்ன சொல்வேன்னா, பிஃபோர் மேரேஜ் நான் வந்து என் லுக் வந்து வேறு மாதிரி இருந்திருக்கலாம். ஆஃப்டர் மேரேஜ் நான் என் லுக் வேறு மாதிரி இருந்திருக்கலாம். நம்ம கொஞ்சம் ஹை பொசிஷன் போயிட்டா பிடிக்காதவங்க இருப்பாங்களே, நீ ரொம்ப சீனை போடுற அப்போ என்ன ட்ரெஸ் பண்ணணும் அதே ஹோம்லி ட்ரெஸ் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஏதோ ஒரு நாள் 2 நாள் வெஸ்டர்ன் போடுவேன், பார்த்துருக்கேன். அது ரெகுலராக கண்டினியூ பண்ண சும்மா ஒரு ஆசைக்காக போடுறது தான். ஒரு பொசிஷன் போயிட்டோன்னா நம்ம வந்து நல்லா இருக்கிறது பிடிக்காம நீ ஓவரா சீனை போடுறேன், மூஞ்சிக்கு நல்லா இல்லை, ஒருத்தவங்க அப்பீரியன்ஸ் வச்சு பேசுறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. இந்த மாதிரி நிறைய மற்றபடி எங்களுக்கு வேறு எதுவும் கேவலமான கமெண்ட் வராது. கமெண்ட்ஸ் அவ்வளோ வராது, இந்தமாரி தான் ஒரு கமெண்ட்ஸ் வரும். ஆனால் உண்மையிலே பேட் கமெண்ட்ஸ் வந்து நான் தான் ரொம்ப உடஞ்சி உட்காந்துருவேன். ஆனால் மோஸ்ட்லி இந்த பொண்ணுங்க தான் உடஞ்சி உட்காருவாங்க. ஆனால் இவங்க தான் என்னை வந்து தேத்துவாங்க. ஆனால் உடுப்பா பேசுவாங்க டெலிட் பண்ணிட்டு, ஆனால் அதுக்கு நான் ரீப்ளே பண்ணவும் மாட்டோம். கண்ணில் மாடிச்சா டெலிட் பண்ணிட்டு போயிட்டு இருப்பேன். அது ரீப்ளே பண்ணால் திருப்பி அதுக்கு ஒரு கமெண்ட் வரும், ரீப்ளே பண்ணுவாங்க, நம்மளுக்கே கஷ்டமாயிரும் பண்ணுறதுக்கு. ரீசெண்டாக பார்த்தோமா டெலிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அண்ட் உங்கள் ஃபேமிலியை பற்றி சொல்லணுன்னா அது என்ன சொல்வீங்க? எங்கள் ஃபேமிலி பற்றி பரவாயில்ல, நாங்கள் இவ்வளோ பண்ணி எங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா யாருமே வந்து வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க பிஃபோர் மேரேஜ். பட் அதெல்லாம் தாண்டி எங்களுக்கு இன்னைக்கு வந்து எல்லாத்துக்குமே ஒத்துழைக்கிறாங்க. எக்ஸாம்பிள், நாங்கள் வீடியோ எடுக்கிறோம், எங்களால் சாப்பாடு செய்ய முடியாமல் போயிடுச்சுன்னா ஒன்று இவங்க அம்மா எங்களுக்கு கொடுப்பாங்க, இல்லைன்னா எங்கள் வீட்டில் வந்து செஞ்சு வச்சு டிஃபன் பாக்ஸில் கூடையில் வச்சு எடுத்து கொடுத்துட்டு போயிடுவாங்க எங்கள் அம்மா. இல்லை வீட்டுக்கு வாங்க, பக்கத்தில் தான் 2 தெரு தள்ளி தான் எங்கள் வீடு. அப்போ பெட்டர் அதே பண்ணிடலாமே. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது. என்னைக்குன்னா ஒரு நாள், அது இல்லாமல் நாங்கள் எங்கன்னா ப்ரொமோ ஷூட்காக லாங் போயிட்டு வரும்போது நான் டயர்டாக இருப்பேன்ட்டு இவங்க அம்மாவும் பார்த்துப்பாங்க. பாவம் பொண்ணு வந்து வந்திருக்கான்ட்டு அவங்களே சமைச்சு கொடுக்குறது, பால் வாங்கி வச்சுருவாங்க எல்லாமே. ஸோ எவ்ரிதிங் ஃபேமிலி சப்போர்ட் தான். எவ்வளோ லவ் பண்ணும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டனோ மேரேஜுக்கு அப்புறம் ஓரளவுக்கு சந்தோஷமா இருக்கும். என்ன எங்களுக்குள்ள சின்ன சின்ன இது இருக்கும் சண்டை, பட் அதெல்லாம் எங்களுக்கு பெருசாக தெரியல. ஓகே, அது டாம் அண்ட் ஜெரினே வச்சுட்டீங்களே, அது இப்படி இருக்க தான் செய்யும். அண்ட் தென் இப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்கல்ல. ஜென்ரலாக நம்ம யூடியூப் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா ஸ்டார்டிங்லலாம் கேமராலாம் ஹையர் பண்ண முடியுமான்னு தெரில. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து நமக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃபோனில் எடுக்கிறதா, கேமராவில் எடுக்கிறது எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் லவ் பண்ண ஸ்டேஜ்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு கான்ஸ்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி சொல்லுங்கள். இதுக்கு ஹெல்ப் பண்ணவங்க கான்ஸ்டண்ட்டாக யாரும் இப்போ இல்லை. ஆனால் ஃப்ரெண்டு இருக்காங்க. ஏதாவது ஜஸ்ட் ஹெல்ப் பண்ணுங்கன்னா வந்து எடுத்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. இது வரைக்குமே நாங்கள் ரொம்ப மனசொடைஞ்சு உட்கார வச்சுன்னா கேமராமேன் இல்லாதது தான். எப்படி சொல்கிறது, எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஹயர் பண்ணலாம் அமௌண்ட் கொடுத்து, பட் எங்களுக்கு ஏற்ற மாதிரி எங்கள் கூட இருக்க மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேலையும் பார்ப்பாங்க. எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒருத்தர் இருந்தார் 2 இயர்ஸ் நாங்கள் 50K வச்சுருக்கும் போது, இன்ஸ்டாகிராமில் 50K வச்சுருக்கும் போது இது இருந்தார். அவருக்கு வந்து என்னவோ பிடிக்காமல் போகலாம், இல்லை மைண்டு மாறலாம், வேறு எதுனா பண்ணலான்னு தோணும் இல்லையா, அவர் போயிட்டார். ஸோ அவர் போனதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து இல்லாமல் போயிடுச்சு. 2 இயர்ஸாக எங்கள் கூட தான் இருந்தார். அப்புறம் இப்போ ரீசெண்டாக ஒரு பையன், சின்ன பையன் தான் வந்துட்டு இருக்காங்க, பார்ப்போம். இந்த பர்சன்ஸ்க்கெலாம் நாங்கள் தேங்க் பண்ணணும். இப்போ யூடியூப்ல 2 மில்லியன் அடிக்க போகுது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து இவங்ககிட்டலாம் நான் தேங்க்ஸ் சொல்லணும் நீங்கள் சொல்வீங்க. ஃபேமிலி ஆப்வியஸ்லி சொல்வீங்க, பட் அப்பார்ட் ஃப்ரம் தம் இவங்களுக்குலாம் வந்து நான் தேங்க்ஸ் ஆர் கிராட்டிடியூட் அந்த மாதிரி கொடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் நான் இவங்களுக்கு தான் சொல்லுவேன். ஓகே, ஏன்னா நான் தனியாக இருந்திருந்தேன்னா 2 மில்லியன்லாம் கொண்டு வந்திருப்பேனான்னு தெரியாது. பட் இவங்க இருந்தனால அது 2 மில்லியன் போச்சு. 2 மில்லியன் வர வரைக்கும் வந்துச்சு. ஏன்னா அவங்களோட ஹார்ட் ஒர்க் அதிகம் என்னை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அவங்களால தான் இந்த 2 மில்லியன் நான் சொல்லுவேன். ப்ளஸ் எங்களை பார்க்குறவங்க, அதுக்கப்புறம் எங்கள் ஃபேமிலி, அப்புறம் எங்களுக்கு கேமரா பண்ணவங்க. ஏன்னா யாருமே சும்மா வந்து பண்ண மாட்டோம். அமௌண்ட் கொடுத்தாலுமே அவங்களுக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் இல்லையா, வரமாட்டாங்க. நம்ம ஏன் போகணும், நாங்கள் எடுக்கிற டைம் வந்து மதியம் 2 மணி 3 மணி சாப்பிட்ற டைம். அந்த டைமில் அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி வந்திருக்காங்க வராமல் இருந்ததில். ஸோ அவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ். உங்களுக்கு உங்கள் சொன்ன மாதிரி தான். ஆனால் எனக்கு இந்த யூடியூப்பில் வந்திருக்க பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அது இல்லாமல் எனக்கு இங்கே க்ரோத் பண்ணி இந்த இடத்துக்கு உட்காரன்னா மணி ப்ரோ தான் சொல்லணும். ஸ்டார்ட் மணி அண்ணா தெரியல உங்களுக்கு, ரசிகன் மணி அவர் தான் எனக்கு ஸ்டார்டிங் என்னை இம்ப்ரெஸ் பண்ணி வந்து நீ பண்ணு தம்பி, நீ பண்ணு, நீ வருவ, கண்டிப்பாக மேலே வருவேன் அப்படின்ட்டு. நான் ஒரு இடத்துல டவுன் ஆகிட்டேன். இல்லை ப்ரோ எல்லாம் செட் ஆகாது ப்ரோ, அவங்க 2 ஆப் இருக்கும்போது நீ பண்ணுங்கப்பா, கரெக்டாக வருவீங்க நீங்கள் அப்படின்னு அவர் தான் க்ரோத் பண்ணது. இன்ஸ்டாகிராமில் 2K இருக்கும்போது அவர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். எதுனா ஒன்றுனா அவர்கிட்ட போய் கேட்க தெரியாது இல்லையா, 2Kல ஒன்றுமே தெரியாது நம்மளுக்கு. ஆனால் எப்படி வீடியோ போடுறது, இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா ஹெல்ப் பண்ணுவார், சொல்லியிருக்காரு. நம்மளுக்கு யாருமே சொல்ல மாட்டாங்க, மென்டார் மாதிரி. ஏன்னா நம்மளுக்கு மேலே அவங்க போயிடுவாங்க சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க. ஆனால் இவர் வந்து எல்லாமே ஹெல்ப் பண்ணார்.
இப்படி பண்ணு தம்பி growth ஆகும் கண்டிப்பா அப்படின்னு அவர் சொல்லுவாங்க. பார்த்தா அவருக்கே ஷாக் ஆயிடு, இத்தனை வருஷம் கழிச்சு சொல்லியிருக்காங்களான்ட்டு. ஏன்னா எனக்கு இந்த இன்ஸ்டா முக்கால்வாசி வந்த காரணமே அவர் தான் நிறைய ஐடியா கொடுத்துருக்காரு. ப்ரோ இப்படி பண்ணுங்க, அப்படி செய்யுங்க, கரெக்டாக போவோம் அப்படின்னு நிறைய ஐடியா கொடுத்துருக்காரு. அதெல்லாம் எனக்கு அவரை மறக்க முடியாது. நிறைய பேர் இருக்காங்க, ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்துல ஹெல்ப் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது ஞாபகப்படுத்தி சொல்ல முடியல. அண்ட் தென் இப்போ நீங்க திரும்பி பார்க்கும்போது இவ்வளோ பீப்புள் கடந்து வந்திருக்கீங்க, இது எல்லாமே பண்றீங்க. ஃபியூச்சர்ல வந்து ஓகே நம்ம இப்படி தான் இருக்கணும், இல்லைன்னா ஒரு ட்ரீம் இருக்கும்ல, எல்லாத்தையுமே இருக்கும் அந்த ஒரு ஓகே நான் 10 இயர்ஸ்ல ஐ பி திஸ், இல்லை 5 இயர்ஸ்ல நான் இப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி உங்களுக்கு ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன? இப்போ எப்படி யூடியூப் ரன் பண்ணி நான் வந்தோனோ அந்த growth வச்சு எனக்கு ரொம்ப ஆசை. ஜஸ்ட் ஒரு மூவியாச்சும் கண்டிப்பாக நான் பண்ணணும். என்னோட ஃபேமிலி கொண்டு போய் அங்கே உட்காரு. சின்ன ரோல் தான், பெரிய ரோல்லாம் பண்ணணும்னு ரொம்ப ஆசைலாம் இல்லை. என்னோட ஏம் அது ஒன்று, நம்ம சின்ன இது பண்ணி ஆகணும், நம்ம ஃபேமிலியாக கொண்டு போய் அங்கே உட்கார வைக்கணும் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக ஒரு படம் பண்ணியிருக்காரு, பட் பெரிய ரோல் கிடையாது. கிளாஸ்மேட்ஸ்ன்ற மூவியில் ஒரு சாங்கில் வருவார், ஹீரோ ஆடும்போது பின்னாடி ஆடுவார். நான் அது 1 இயர் முன்னாடி எடுத்தது. இப்போ எடுத்து பார்க்கும்போது பா நீ படம் நடிச்சிருக்கலப்பா, நம்ம ஏன் இதை வெளியே சொல்லலை. இன்னும் அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா, நம்ம சின்ன ஒரு முகம் காட்டுறதே பெரிய விஷயம். டான்ஸ் பண்ணியிருக்காருன்றப்போ பெரிய விஷயமா இருந்தது. ஓகே, அடுத்த மூவி பண்ணணும், அவரோட ஆசை அதுதான், பண்ணிடலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் எங்களுக்காக வந்து இவ்வளோ நேரம் உட்காந்து பேசினதுக்கு. மேலும் மேலும் அண்ட் 2 million ரீச் பண்ணுறதுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.